வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் சஜி. டோக்கென வந்து விழுந்த மெசேஜை வாட்ஸ்அப்பிற்குள் சென்று படித்தான். ஒரு நொடியில் அந்த காலையே அழகானது போல் பூ பூத்து கொண்டது. கடை இதழில் அழகான புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. போர்வைக்குள் இருந்து வெளியே கைகளை நீட்டி சோம்பலை முறித்து போட்டான். சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள். அந்த காலை நேரத்திலேயே ஹரிஹரனின் குரல் அடிமனதை வருட, அடிநாக்கில் இருந்த சந்தோஷம் நெஞ்சுக்கு இறங்கி இதயத்தை குளிர வைத்தது. தீபு, தீபிகா கண்களை மூடி லயித்தான். நல்லபடியாய் அவள் பிம்பம் கண்ணுக்குள் வந்து நின்று கொண்டு கையசைத்தது. நல்ல உயரம், அனுஷ்காவை நினைவுபடுத்தும் முகவெட்டு, பொறுமை, படிப்பு, பண்பு இத்தியாதி இத்தியாதி. 5 வருடங்கள் ஒரே வகுப்பில் படித்து கொண்டிருந்தார்கள். முதலாம் ஆண்டில் அவள் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு முடிந்து விடாமல் 5 ஆண்டுகளும் தொடர்ந்தது. அவனுக்கு அவளை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாகவே அவளுக்கு அவனை பிடிக்கும். MBA முடித்த கையோடு அவள் வேலைக்கு சென்று விட்டாள். அவளுடைய வருமானம் அவள் குடும்பத்திற்கு அத்தியாவசியமாக இருந்தது. ஆனால் அந்த தேவை எதுவும் இல்லாததாலும் அவனுக்கே மிக பெரிய நிர்வாகம் காத்து கொண்டு இருந்தபோது அவன் ஒரு இடத்தில் வேலைக்கு சேர்வது அத்தனை அழகில்லை என்பதாலுமே சஜித் அமைதியாக இருந்தான். ஆனால் நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் தீபுவிடம் சென்று காதலை கம்பீரமாகவும் ஆளுமையுடனும் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். காலம்தான் கனியாமல் கண் சிமிட்டிக் கொண்டே இருந்தது. ஆனால் தீபிகாவின் புறத்தில் இது போன்ற தடைகள் எதுவும் இல்லை. ஆனாலும் பணக்கார வீட்டு பையனான சஜித்திடம் தான் காதலை சொன்னால் அவன் வீட்டில் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பார்களா? அதற்குள் தன்னுடைய தகுதியை கொஞ்சமாவது வளர்த்து கொள்ள வேண்டாமா என்ற தாழ்வு மனப்பான்மையே அவளை மேற்கொண்டு இயங்க விடாமல் தடுத்தது. இருவரும் ஒரே அன்பில் இருந்தாலும், அது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தாலும் அதை சொல்லிக் கொள்வதில் பின்னடைவில்தான் இருந்தார்கள். அதற்கான காரணம் இருவருமே அறிய மாட்டார்கள். ஆனால் நண்பர்கள் அனைவருக்குமே இவர்களின் மனசங்கதிகள் அத்துப்படி. எழுந்து நின்று சோம்பல் முறித்தான். அரை மணி நேரத்திற்கு மேலாய் மனம் விரும்பிய உடற்பயிற்சிகளை செய்து முடித்தான். குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வந்தான். மகன் மாடியில் இருந்து இறங்கி வருவதையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுசீலா. என்ன சுசி, மகன் அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குற என்றார் இட்லியை விள்ளி வாயில் போட்டுக்கொண்டே. என்னத்த சொல்ல, பெரியவன் மகேஷ் என்னாட்ட. ஆனா இந்த சஜி பைய அச்சு அசலா உங்க கலை. இவனை பார்த்தா அன்னைக்கு முதலா என்ன பொண்ணு பார்க்க நீங்க ரேமண்ட் சூட்ல வந்த மாதிரியே இருக்கு என்றார் விழி மூடி. ஆகா சுசி, நீ இன்னும் இதெல்லாம் மறக்கலையா? சரி சரி, பைய வந்துட்டான், அவன் முன்னாடி இதெல்லாம் பேசிக்க வேண்டாம், தலையில கனம் வந்துடும் என்று விட்டு தட்டில் கவனத்தை திருப்பிக் கொண்டார் அருண்குமார். குட் மார்னிங் டாட் மாம் என்றபடி அருகில் அமர்ந்து கொண்டான். குட் மார்னிங் மை டியர் சன். எங்க டாடி, மகேஷ், அண்ணி, சஞ்சு யாரையும் காணோம்? அவன் கேட்டு முடிப்பதற்குள் சஞ்சனா வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ள சாப்பாட்டு கூடம் வழக்கம் போல களை கட்டியது. சஜி, நீ வேறடா, உன் அப்பா கிட்ட அவரோட மூத்த பிள்ளை பத்தியோ மருமகளை பத்தியோ என்கொயரி பண்ணிடாத. அப்புறம் அவர் லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சா நீ லஞ்சையும் முடிச்சுட்டு தான் கை கழுவிட்டு எழுந்து போக முடியும். சுசீலா கேலி செய்ய அருண்குமாரும் அவர்களோடு சேர்ந்தே சிரித்தார். சுசி, என்ன பேச்சுமா அது? மகேஷும் ராதாவும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராதா வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. அதுதான் பொசுக்கு பொசுக்குன்னு அம்மா வீட்டுக்கு ஓடிடுறா. இதுல குறை சொல்ல என்ன இருக்கு? நமக்கு தேவையே நம்மோட குழந்தைகள் சந்தோஷமா வாழறத பாக்குறது தானே. என்ன செய்ய, பொண்டாட்டி பின்னாடி சுத்துறதுல என் மக என்னை அப்படியே கொண்டிருக்கான்.
என்று அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு சொல்லிவிட்டு தன் பிள்ளைகளை பார்த்து கண்ணடிக்க இருவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார்கள். அது சரி, நாம் என்ன காதல் கல்யாணமா செஞ்சுக்கிட்டோம்? மகேஷ் காதல் விவகாரத்தை வந்து பேசினப்பவே ஒத்துக்க வேண்டாம்னு நான் சொன்னது உங்க காதுல விழல என்றார் அழுத்து கொண்டே. அருண்குமார் மனைவியை தீவிரமாக பார்த்தார். அது தப்பு சுசி, எனக்கு அதில் உடன்பாடு இல்ல. பிள்ளைகள் நம்ம மூலமா வந்தவங்க தான். ஆனா அவங்க தனி மனிதர்கள், தனியான சிந்தனையும் வாழ்க்கையும் சந்தோஷங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிற தனி மனிதர்கள். அவங்களுக்குள்ள நம்ம கனவுகளை திணிக்கிறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நீ என்னடான்னா அவங்க கனவை கலைக்க சொல்ற? அவங்க படிப்பையும் சிந்திக்க திறமையும் தர்றது மட்டும்தான் நம்மோட வேலை. அதை விட்டுட்டு அவங்கள நாம நிர்மாணம் பண்ணக்கூடாது. எந்த நேரத்துல கனி இருக்கணும்னு சொல்ற உரிமை வேருக்கு இல்ல சுசீலா. மகேஷுக்கு மட்டுமல்ல, சஜித்துக்கும் ஏன் சஞ்சனாவுக்கும் கூட தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு தாய் தகப்பனா அந்த பணிக்கு துணையா நின்று இருக்கிற நல்லது கெட்டதுகளை நாம சுட்டி காட்டலாமே தவிர அதை விட்டுட்டு அவங்க முடிவுல முழுக்க நாம தலையிடக்கூடாது. அழுத்தமாய் சொல்லி முடித்தார். அவர் அப்படி சொல்லவும் சஜித்தும் சஞ்சுவும் அர்த்த புஷ்டியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தவறவில்லை. சுத்தம் விளங்கிடும். நான் அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நானே போய் 10 பொண்ணுகளை பார்த்த பிறகுதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன். சுசீலா பிடிவாதமாய் சொல்ல இப்போது சஞ்சனா பெரிதாய் சிரித்தாள். ஐயோ அம்மா, இவ்வளவு 10ஆம் பஸ்லயா இருக்கியம்மா? உன் செல்ல பிள்ளையும் டெய்லி 10 பொண்ணுகளை பார்த்துட்டு தான் இருக்கா. எங்க காலேஜ் வாசல்ல வந்து நின்னுட்டு. சஞ்சனா சொல்லி சிரிக்க தங்கையை முறைத்து விட்டு எழுந்து போனான் சஜித். ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அஸ்விதா. மரக்கிளையில் கொஞ்சி விளையாடிய அணில்கள் அவள் பார்வைக்கு விருந்தாகிக் கொண்டிருந்தது. ஹே அஸ்வி, இன்னும் இங்க என்னடி பண்ற? எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால் போயாச்சு. தூய்மை இந்தியா பத்தின டாக்குமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. உன்னை அங்க காணோம்னு தான் தேடிட்டு வந்த. சஞ்சனா பக்கத்தில் வந்து அவள் கைகளை பற்றி இழுத்தாள். ஆனால் அஸ்விதாவின் கண்களில் அளவுக்கு அதிகமான கலக்கம் இருந்தது. சு, நான் வரல சஞ்சு என்றாள் சுரத்தே இல்லாமல். ஐயோ அஸ்வி, எனக்கும் போகணும்னெல்லாம் இல்ல. அந்த சோடாப்புட்டி மேம் கிளாஸ்ல இருந்து தப்பிக்கலாம் இல்ல, அதுக்குத்தான் அங்க போய் உட்காந்துக்க போறேன். வா வா. நான் வரல சஞ்சு. அதான் ஏன்? படம் போடுறதா இருந்தா ஆடிட்டோரியத்து கதவுகள் எல்லாம் அடைச்சு இருட்டாக்கிடுவாங்க. அதை நினைச்சாலே பயமா இருக்கு என்றாள் நகம் கடித்து கொண்டு. வாட், இது என்ன உளறல்? எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயமா இருக்கு சஞ்சு. அடைப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் அப்ராணியாய் சொல்ல அந்த விஷயத்தில் இருந்த தீவிரத்தை உணராமல் சஞ்சனாவும் கேலி செய்து சிரித்தாள். கதவை அடைக்க மாட்டியா? அப்ப உங்க வீட்டு பாத்ரூமுக்கு கதவே இல்லையா? என்னடி புதுவிதமான வியாதி இது? வயசு பொண்ணுங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க, மல்லிக்கு பயப்படுவாங்க. இப்படியா நீ இருட்டுக்கு பயந்துட்டு இருக்க? முதல்ல இதெல்லாம் மாத்திக்க முயற்சி பண்ணு. கல்யாணமானா உன் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. யாரோ எவரோ, யார் பெத்த புள்ளையோ. சரி, அப்ப நீ இங்கேயே எல்லாரோட பேக்குகளுக்கும் காவலாரு. அவள் சொல்லிவிட்டு நகர அஸ்விதா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். கண்கள் இலக்கில்லாமல் வெறித்து கொண்டிருந்தது. எல்லோரும் இயல்பாக இருக்க இவள் மட்டும் வேதனையில் உழன்று கொண்டு இருக்கிறாள். யாரிடம் இதை பற்றி பேசுவது? இவள் யாரிடம் பேசினாலும் அவர்கள் இதை நகைச்சுவையாக கடக்கிறார்கள். அன்று யாரும் இவளிடத்தில் நின்று பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதில்லை. மெல்லிய அச்சம் அவளை ஆட்கொண்டது. மாவிலை என்றாலே அழகுதான். அதுவும் இளம் தளிரான மாவிலைக்கு இருக்கின்ற அழகு வேறெந்த நிலையிலும் வருவது இல்லை. மனித பருவத்தில் இளமைக்கு இருக்கும் அழகும் நேர்த்தியும் லயிப்பும் வேறெந்த நிலையிலும் இல்லை. மனிதன் கடக்க விரும்பாததும் கட்டி வைக்க விரும்புவதும் இளமையை மட்டும்தான். அந்த இளமை பருவத்தின் மணிமகுடம் கல்லூரி காலம். அது ஒரு சனிக்கிழமை. கல்லூரிக்கு விடுமுறை. அதற்கு காரணம் பழைய மாணவ மாணவிகள் சந்திக்கும் அலுமினி ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் நடப்பாண்டு மாணவ மாணவிகளுக்கு விடுமுறையாக இருந்தது.
ஆனாலும் இறுதி செமஸ்டர் தொடங்குவதாலும் அசைன்மெண்ட் சம்பந்தமான வேலைகள் இருந்த சொற்ப மாணவ மாணவிகள் மட்டும் கல்லூரிக்கு வந்திருந்தனர். சஜித் நிறையவே மகிழ்வில் இருந்தான். மறுபடியும் தீபிகாவை அதே கல்லூரி வளாகத்தில் சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்வு அவனுக்கு. இன்றாவது பரஸ்பரம் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்ள இயலுமா என்ற தயக்கம் அவனுக்குள்ளும் இருந்தது. வழக்கம் போல எதுவோ அவர்களை தடுத்தது. பைக்கை எடுத்துக்கொண்டு முகிலனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். என்னடா மச்சான், கிளம்பலையா? கீழிருந்து அவனுக்கு கால் செய்து விசாரித்தான். கிளம்பிட்டேன்டா, நீ முன்னாடி போ, நான் அஸ்விதாவை கூட்டிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அந்த சனியனை ஏண்டா பனியன்ல தூக்கி போட்டுட்டு வர என்றான் எரிச்சலாக. டேய், அவன் என் தங்கச்சிடா, கொஞ்சமாவது நிதானமா திட்டுடா, ஏன் முன்னாடியாவது என்றான் முகிலன் பரிதாபமாக. ஐயோ, அப்புறம் சார், நேத்து நைட் பாசமலர் படம் பாத்தீங்களாக்கும்? ரொம்ப ஓவர் ஃப்ளோவாகி வழியுது. முதல்ல நிறுத்தாத. அவளுக்கு அசைன்மெண்ட் வேலை இருக்காம்டா. அது சரி, சஞ்சனாவும் வர்றதால அஸ்விதா சொன்னாளே, வரலையா? அவனுடைய குரலில் ஆவல் தொக்கி நின்றது. அதான பார்த்தேன். அண்ணங்கிட்டயே தங்கச்சிய சைட் அடிக்க வழி கேளு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஏதோ பேச்சு வாக்குல உன்னை மச்சான்னு கூப்பிட்டு அதையே என் தலையெழுத்துன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டான் போல. ஓகே ஓகே, முகத்தை ஓவரா தூக்கி வச்சுக்காத. சஞ்சு அப்பவே கிளம்பி போயிட்டா காலேஜுக்கு. நீ உன் பாசமலர் கங்காரு குட்டியை தூக்கிட்டு திரியிற மாதிரி தெரியாம அங்க எங்கேயாச்சும் ஓரமா இறக்கி தொலைச்சிட்டு வந்து சேரு. நான் கிளம்புறேன். அவன் இணைப்பை துண்டித்து விட்டு கிக்கரை உதைத்தான். அந்த நேரம் கோயிலில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த அஸ்விதா அவனை முறைத்து கொண்டு நடக்க ஹேவென பார்த்தான் சஜித் அவளை. அவள் ஏன் எப்போதும் தன் மீது இத்தனை வெறுப்பை உமிழ்கிறாள் என்று அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. அவனுக்கும் அவளை பார்த்தால் எரிச்சல் மண்டினாலும் அவளுக்கு அவனை விட வெறுப்பின் தாக்கம் உச்சம். ஆனால் உள்ளுக்குள் வருத்தமாகத்தான் இருந்தது. ஒரு பெண்ணின் பார்வையில் தான் எதனால் தாழ்ந்து போனோம் என்ற மனசில் சின்ன சஞ்சலம் இருக்கத்தான் செய்தது. அதற்கான காரணம் வேறொன்றும் இல்லை. அஸ்விதா அந்த கல்லூரியில் கால் எடுத்து வைத்த வருஷம் சஜித் முதுகலை இறுதி ஆண்டில் இருந்தான். வழக்கமான ராக்கிங் சமாச்சாரம்தான். இயல்பிலேயே குறும்பும் கேலியும் கிண்டலுமான சஜித்திற்கு அந்த நாள் வரப்பிரசாதமாக இருந்தது. முதலாம் ஆண்டு மாணவிகளை அவன் ராக்கிங் செய்ததும் கேலி கிண்டலில் திளைத்ததும் அஸ்விதாவிற்கு நிறையவே அவன் மீது வெறுப்பை உண்டாக்கி வைத்திருந்தது. அந்த கேலியும் கிண்டலும் அவன் வரம்பிற்கு உட்பட்டே செய்தாலும் அந்த பகடிக்கு ஆளான அஸ்விதாவிற்கு அது பெரும் அவமானத்தை தான் தந்தது. அன்று முதல் அவளுடைய பார்வையில் அவன் பொறுக்கி என்ற முத்திரையில் நின்று போனான். அவன் கல்லூரியை விட்டு போன பிறகு அவன் மீதான பயம் சுத்தமாய் விலகி போக அவனை எங்கு பார்த்தாலும் கண்களில் எரிமலையை காட்டுவாள். அந்த கேலியும் கிண்டலும் அவன் வரம்பிற்கு உட்பட்டே செய்தாலும் அந்த பகடிக்கு ஆளான அஸ்விதாவிற்கு அது பெரும் அவமானத்தை தான் தந்தது. அன்று முதல் அவளுடைய பார்வையில் அவன் பொறுக்கி என்ற முத்திரையில் நின்று போனான். அவன் கல்லூரியை விட்டு போன பிறகு அதன் மீதான பயம் சுத்தமாய் விலகி போக அவனை எங்கு பார்த்தாலும் கண்களில் எரிமலையை காட்டுவாள். மேலே முகிலனோ இணைப்பை அணைத்ததும் இதழ்களில் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அவனுக்கும் சஜித்திற்கும் இடையேயான நட்பு உறவாக மாறுவதில் அவனுக்கு மட்டில்லா மகிழ்ச்சிதான். என்னதான் விளையாட்டு பிள்ளையாக சஜித் இருந்தாலும் அவனிடம் இருந்த உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் முகிலனுக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையின் அத்தனை உயர்வுகளும் அவனுக்கு சஜித்தை வைத்துத்தான். சஜித்தை போல அழகு, சஜித்தை போல நிறம், சஜித்தை போல குணம், பண்பு, நட்பு என்று அத்தனையும் அவனோடு ஒப்பிட்டு தங்கையிடம் வாங்கி கட்டிக்கொள்வான். புங்கை மர நிழலில் வரிசையாய் ஓரங்கட்டப்பட்டு இருந்த 2 வீலரில் தீபிகா சாய்ந்து நின்றிருந்தாள். மனம் சஜித்துடைய வரவிற்காக காத்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதமாகிறது அவனை பார்த்து. சொல்லிக்கொண்ட காதலாக இருந்தாலும் நித்தமும் பீச், பார்க் என்று எங்கேயாவது சுற்றி கொண்டு இருந்திருப்பார்கள். இது சொல்லாத காதல், அதனால் அதற்கும் வழி இல்லை. இப்படி எங்காவது சந்தித்தால்தான் உண்டு.
சந்திக்க மறந்தாலும் இருவரும் பரஸ்பரம் சிந்திக்க தவறவில்லை என்பதும் இருவருக்குமே தெரியும். இன்று அவன் முகம் பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் கரை மீறி ஓடிக்கொண்டிருந்தது. ஹாய் தீப்பு! குரல் கேட்டு முகம் உயர்த்தியவள் முகம் அழகாய் மலர்ந்தது. ஹாய் முகில், எப்படி இருக்க? அவன் பைக்கில் இருந்து இறங்கி வர அவன் பின்னாக வந்த அஸ்விதாவை பார்த்ததும் முகம் லேசாய் சுருங்கியது. ஆனால் அஸ்விதா எந்த கபடம் இல்லாமல் இவளை நோக்கி ஓடோடி வந்தாள். ஹாய் தீபிகாக்கா, ஹவ் யூ? ஃபைன் அஸ்வி, நீ எப்படி இருக்க? ரொம்பவே நல்லா இருக்க. நிஜமாவே உங்களை பார்த்தா எனக்கு அத்தனை பெருமை அக்கா. இந்த தடியனுக எல்லாரும் நல்ல வேலைக்கு போக முடியாம மக்கு மாதிரி நிக்கிறானுக. ஆனா நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு கம்பெனிக்கு பிஆர்ஓ ஆகி இவனுக மூஞ்சியில கரிய பூசினதுக்கு கங்க்ராட்ஸ்! அவள் குதூகலமாய் சொல்ல தீபிகா குறும்பாய் முகிலனை பார்த்தாள். இந்தா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உன் அசைன்மெண்ட் விஷயமா தானே? போய் அதை பாரு. ரொம்ப பேசிட்டு இருந்த, போகும்போது இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். முகிலன் கடுப்படிக்க அவள் சிட்டாக அங்கிருந்து நகர்ந்தாள். முகில், சஜித் வரலையா? கேட்டபடி கண்களை அதன் எல்லையை தாண்டி விரட்டி அவனை துழாவ முயல அந்த பரிதவிப்பை வெகுவாய் ரசித்தான் முகிலன். என்ன தீப்பு, இந்த கேள்விய நான் இல்ல உன்கிட்ட கேட்கணும். நீ சொல்லுமா, சஜித் வரலையா? சன்னமான குரலில் கேட்டு அவளை வெகுவாய் சிவக்க வைத்தான். தீப்பு, இப்படியே இருக்கிறது நல்லதில்ல. அவன் பணக்கார வீட்டு பையன். சட்டுன்னு அவங்க வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ள உன்னுடைய அன்பை அவன்கிட்ட சொல்லிடு. சொல்லாத அன்பால எந்த பயனும் இல்ல. மெல்ல ஒரு சகோதரனை போல முகிலன் சொல்ல யோசனையாய் நின்றாள் தீபிகா. அந்த நேரம் மிக சரியாக சஜித் அங்கே வந்து நிற்க, எத்தனை காலமானாலும் எத்தனை பேர் கையாண்டு ஓய்ந்திருந்தாலும் காதல் மட்டும் என்றைக்கும் புதுசாய் அறியாத அற்புதத்தை தன்னுள்ளே கொண்டதாய் இருப்பதற்கான காரணம் விளங்கியது. ஹலோ! அவள் இயல்பாய் அவனை நோக்கி கை நீட்ட, நாசுக்காய் அவள் விரல்களை தன்னுடைய விரல்களால் பற்றி அவன் பதில் தர, இருவரும் பனியில் கரைந்து நெருப்பில் இருந்தார்கள் ஒரு சேர. இன்பத்திலும் துன்பத்திலும் நிலை ஒன்றுதான் என்று யாரோ சொன்னதன் முழு பொருள் இன்றுதான் விளங்கியது. ஆதிக்கம் செலுத்தும் அளவு இன்ப வயப்பட்டாலோ துன்ப வயப்பட்டாலோ தூக்கமோ பசியோ இருப்பதில்லைதான். 100வது முறையாய் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள் தீபிகா. இன்று அலுமினி ஃபங்க்ஷனில் பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷித்து தருணங்கள் ஒரு புறம், சஜித்தை பார்த்து அவனோடு மணிக்கணக்காய் பேசி அவனுடைய வண்டியில் ஏறி வெஜ் அண்ட் ரோல்ஸ் பனீர் டிக்கா சாப்பிட்டு விட்டு வெகு தூரம் கூட்டமாய் நடந்து கொண்டே பேசி கொண்டிருந்து விட்டு வீட்டிற்கு வந்து படுக்கையில் சரிந்ததும் தூக்கம் பிடிக்கவில்லை. சஜித்தை உடனே பார்க்க மனசு ஆசைப்பட்டது. நாக்கை கடித்து அத்துமீறிய ஆசையை அடக்கினாள். என்று நிறையவே பேசினான். அப்பாவுடைய நிறுவனத்தில் விரைவில் இணைந்து வேலை செய்ய போவதாகவும், முகிலுக்கும் சஞ்சனாவுக்கும் இருக்கும் காதல், சஞ்சனாவுடைய படிப்பு இன்னும் சில மாதங்களில் முடிய போவது பற்றி, முகிலன் நல்ல வேலைக்கு முயன்று கொண்டிருப்பது பற்றி, ஏதோ குடும்பத்தில் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வது போல பகிர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நியாயமாய் சொல்லி இவள் கேட்க ஆசைப்பட்ட அந்த வார்த்தையை மட்டும் அவன் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லாமல் 7 வருடமாய் இழுத்தடிக்கிறான். ஒருவேளை அவன் இயல்பாய் இருப்பதைத்தான் தான் அதிகமாக யோசிக்கிறோமோ? நினைத்தவுடன் குப்பென்று வியர்க்க படுக்கையில் எழுந்தமர்ந்து ஜக்கில் இருந்த தண்ணீரை மடமடவென்று குடித்து முடித்தாள். எழுந்து விளக்கை போட்டு கண்ணாடியில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்தாள். செதுக்கிய சிற்பம் போல அழகு, அசத்தலான உயரம், பார்ப்போரை சுண்டி இழுக்கும் அழகுதான். கிட்டத்தட்ட 4 வருடம் கல்லூரியில் முடிசூடா அழகு ராணியாய்த்தான் இருந்தாள். அவள் முதுகலை இறுதி ஆண்டில் இருக்கும்போதுதான் அஸ்விதா மருவிய மான் குட்டி போல கல்லூரியில் நுழைந்தாள். அந்த நிமிடம்தான் அவளுடைய எல்லா பட்டமும் பறி போனது. நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தவர்களுக்கு சாரல் மழை போல இருந்தாள் அஸ்விதா. அத்தனை பார்வைகளும் அவளுடைய அழகுக்கு அடிமையானது. அவளுடைய ஆளுமையான அறிவும் பல்துறை திறனும் பார்ப்பவர்களை வியக்க வைத்தது.
தீபிகா என்று முனகிய வாய்கள் அஸ்விதா என்று அர்ச்சிக்க ஆரம்பித்தது. எப்போதும் தீபிகாவிற்கு என்று ஒரு குணம் உண்டு. எல்லா இடத்திலும் தானே முதன்மையானவளாக இருக்க வேண்டும் என்ற இனம் புரியாத கர்வம் அவளுக்குள் இருக்கும். அதை மிஞ்சுபவர்களை அங்கே இருந்து அப்புறப்படுத்தவும் தன்னை யாரும் மிஞ்சாமல் இருக்க வைக்கும் தந்திரமும் அவளுக்கு இயல்பாகவே இருந்தது. தன் தம்பி தங்கைகள் கூட தன்னை விஞ்சிவிடக் கூடாது என்ற பேய் குணம் அவளிடம் இருக்கும். நல்லா இருக்கலாம், ஆனால் என்னை விட நல்லா இருந்துவிடக் கூடாது என்று அவள் நினைத்து கொண்டேதான் இருப்பாள். அந்த சுயநலம் மட்டும் இல்லாமல் இருந்தால் வெகு திறமையான பண்பான நல்ல பெண்தான் அவளும். அன்று கல்லூரியில் தன் பிம்பத்தை உடைத்து தன்னுடைய செங்கோலை பறித்தவள் என்ற கனல் எப்போதும் அஸ்விதா மீது அவளுக்கு கனன்று கொண்டே இருக்கும். ஆனால் மன நெருப்பை புன் சிரிப்பால் மறைத்து கொள்ளும் இவளுடைய குணம் தெரியாமல் பார்க்கும் போதெல்லாம் சீனியர் என்ற அன்போடு அஸ்விதா ஓடி வருவாள் நட்போடு. என்னதான் சஜித்தின் மீது பாசமும் அன்பும் காதலும் நம்பிக்கையுமே இருந்தாலும் அவனுக்கும் முகிலுக்குமான நட்பு தீபிகாவிற்கு சின்ன நெருடலைத்தான் தந்து கொண்டே இருந்தது. அதுவும் இன்று அந்த நட்பு உறவாக மாறப்போற முஸ்தீப்புகளை சஜித் சொன்னபோது அந்த உறவு பரிமாறல் அத்தோடு நிற்குமா, அல்லது அது சஜித் அஸ்விதா என்ற மடை மாற்றமாகுமா என்ற கேள்வி அவளுக்குள் இருக்கத்தான் செய்தது. அந்த பயம் வந்த நிமிஷம் தொட்டு பெரும் குழப்பம் அவளை ஆட்டி படைத்தது. இனியும் தாமதிக்காமல் தன்னுடைய காதலை அவனிடம் கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனே பேசட்டும் என்று எப்போதும் போல அவளுடைய ஈகோ தடுத்தது. ஆனால் இந்த போராட்டம் இன்னும் எத்தனை நாள் என்ற கேள்விக்கு அவளிடமும் தான் விடையில்லை. பொங்கை மரங்கள் அடர்ந்து அழகாயிருந்தது. தூசியும் துப்பும் விரவி கிடந்த மைதானத்திற்கு நடுவே கிடந்த அந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் அஸ்விதா. மதிய நேரத்து வகுப்புகள் தொடங்கிவிட்டு இருந்ததால் மைதானத்தில் அரவமே இல்லை. அவளுடைய மனம் முழுக்க முழுக்க சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருந்தது. இன்று கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அப்பா என்ற தலைப்பில் சக மாணவி தந்த உரை அவளுடைய அடிமனசில் கிடந்த தந்தையை பற்றிய சிந்தனையை தூண்டிவிட்டு அவளை வருந்த வைத்து கொண்டிருந்தது. அப்பாவின் முகமே நினைவில் இல்லை. அவளுக்கு 5 வயதாக இருக்கும் போதே இறந்து போனார். அம்மா என்னதான் அன்பில் அரவணைப்பில் திளைக்க வைத்தாலும் அப்பா என்ற நினைவு அடிக்கடி வந்து வெறுமையாகத்தான் செய்யும். அந்த சமயங்களில் முகிலனின் தோளில்தான் ஆறுதல் தேடுவாள். அவனும் இழந்தவன்தான் என்றாலும் தன்னை விட சின்ன தங்கையின் மனசலனம் அவனுக்கும் புரியும். அந்த மாதிரி நாட்களில் வழக்கமான வம்பு வளர்க்காமல் அவளை அரவணைத்து தலை கோதி தோளில் சாய்ந்து தூங்க வைப்பான். அந்த வழியில்தான் இன்றும் உழன்று கொண்டிருந்தாள். நினைவுகளில் உழன்று கொண்டு இருந்தவள் பக்கத்தில் வந்து அரை வட்டமடித்து நின்ற பைக் தூசியை கிளப்பி அவளுடைய கண்களை இறுக மூட வைத்தது. கிளம்பிய தூசு படலம் மட்டுப்பட கண்களை திறந்து பார்த்தாள். ஒரு காலை தரையில் ஊன்றியபடி மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டியபடி இவளையே பார்த்து கொண்டிருந்தான் சஜித். ஏய், இங்கெதுக்கு உட்கார்ந்திருக்க என்றான் அதட்டலாக. உனக்கு என்ன அதை பத்தி? ஏன்னா நான் தானே கவலைப்பட்டாகணும். நீ என்னுடைய நல்ல நண்பனுடைய மோசமான தங்கச்சியாச்சே என்றான் நாக்கால் கன்னம் துருத்தி குறும்பாய். யூ டாக்கிங் டூ மச். இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காதது உன்னுடைய முகம்தான். அதையே என் முன்னால் அடிக்கடி கொண்டு வந்து காட்டுற. உனக்கு வேற வேலையே கிடையாதா இந்த காலேஜ் சுத்தி சுத்தி வர்றதை தவிர? ஐயோ அஸ்விதா, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கோபம் வரமாட்டேங்குது பாரேன். இல்லாட்டி நீ பேசுறதுக்கு உன் மூஞ்சிய பேர்த்திருப்ப. பைக்கை நிறுத்திவிட்டு வந்து அவள் கன்னத்தை வலுவில் பற்றி அழுத்தினான். கல்லூரிக்குள் அத்துமீறி வருவதே குற்றம். அதில் தன்னிடம் இப்படி அவன் அத்துமீறி நடந்து கொள்கிறான் என்றால் அதற்கு முகில் தரும் இடம் மட்டும்தான் காரணம் என்று புரிந்தது. அவன் கைகளை வலுவில் இழுத்து தட்டி விட்டாள். வலி உயிர் போனதுதான். ஆனால் இவன் முன்னால் அழுவதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை என்பதால் பல்லை கடித்து கொண்டு நின்றாள். அத்தோடு விட்டிருக்கலாம். சஜித் தான் மீண்டும் பேச்சை துவக்கினான்.
இத பாரு, இதுதான் கடைசி முறை. இனிமேல என்கிட்ட ஏன் இங்க வர்ற? அப்படி இப்படின்னு கேள்வி கேட்ட, ராஸ்கல், உன் முகத்த முதுகுக்கு திருப்பி வச்சிடுவேன். காலேஜ் நிர்வாகமே என்ன கேள்வி கேட்கறதில்ல. நீ யாரடி கேள்வி கேட்க? வாடி போடின்னு பேசினா உனக்கு நல்லதில்ல சஜித் என்றாள். தன்னுடைய சின்ன உடம்பு அதிர கண்களை குறுக்கி அவளை பார்த்தான். பேசுவ, என்னடி பண்ணுவ? நானும் டா போட்டு பேசுவேன். நீ எங்கேயோ வாடா, எனக்கென்ன? உனக்கு வேலை வெட்டி கிடையாது. வீட்ல அம்மாக்கு பாத்திரம் கழுவுறதும் முறைவாசல் பண்றதும் தான் உன்னுடைய வேலையே. அது இல்லாத நேரத்துல இங்க வந்துடுற. எனக்கென்ன அத பத்தி? நீ ஒரு பொறுக்கி, உனக்கு பொறுக்க ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். நிச்சயமாய் இது போன்ற அத்துமீறல்களை செய்ய விரும்புபவன் அல்ல சஜித். ஆனால் அவனுடைய தன்மானம் அடி வாங்கும்போது, அதுவும் தன்னை விட ஒரு சின்ன பெண்ணிடம், தான் ஆண் என்ற நிலையே அடி வாங்கும்போது இயல்பாய் துளிர்க்கும் கோபம் அத்துமீற வைக்கிறது. அது தன்னை மறந்து சில செயல்களை செய்ய வைக்கிறது. அஸ்விதாவின் வார்த்தைகள் அவனுடைய கம்பீரத்தை பதம் பார்க்க, துளியும் எதிர்பார்க்காமல் அவனுடைய புறங்கை அவளுடைய வலக்கன்னத்தில் இறங்கி இருந்தது. அஸ்விதாவே அந்த அதிகப்படியான அத்துமீறல்களை எதிர்பார்க்கவில்லை. அவள் தன்னை சமன் செய்து கொள்ள இயலாமல் சிமெண்ட் பெஞ்சில் சரிய, முழங்கையிலும் உள்ளங்கையிலும் தோல் சிராய்த்து குபுக்கென ரத்தம் எட்டி பார்த்தது. அஸ்விதா அடிமனதில் குன்றி போனாள். உன்னை நான் மன்னிக்கிறது முகிலனுடைய முகத்துக்காகத்தான். என்ன நினைச்சுகிட்ட? நீ பேரழகி, உன்னை சைட் அடிக்க நாங்க இங்க நாக்க தொங்க போட்டுட்டு வர்றோம்னா? எனக்கும் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இந்த வயசுல இத்தனை கர்வமும் தலை கனமும் உள்ள பொண்ண நான் பார்த்ததே இல்ல. காலம் பூரா எனக்கு அடிமையா வந்து ஊழியம் பண்றதா சொல்லிட்டு நீ வந்து நின்னாலும் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். மைண்ட் யுவர் ஸ்டூபிட் டங்க். உனக்கு இது பத்தாது. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும். அவன் விரல் நீட்டி எச்சரிக்கவும் சஞ்சனா அங்கு வந்து சேரவும் மிக சரியாக இருந்தது. நிஜத்தில் சஞ்சனாவுக்கு திடீரென உடல் நலம் குறைந்து போக, அவள் எந்த முன்னேற்பாட்டுடன் வந்திருக்காததால் கல்லூரி தலைவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் வீட்டிற்கு செல்ல சஜித்தை அழைத்திருந்தாள். அவளை அழைத்து போக தான் சஜித் கல்லூரிக்கு வந்திருந்தான். மதிய நேரத்து வகுப்புக்கு செல்லாத அஸ்விதாவுக்கு இது தெரிந்திருக்க நியாயம் இல்லைதான். எப்போதும் கலகலப்பும் துள்ளலுமாகவே பார்த்த அஸ்விதா ஏதோ ஒரு சோகத்தில் அமர்ந்திருக்க, சும்மா வம்பளக்கத்தான் வந்தான். அதுவே இத்தனை வேதனையில் போய் முடிந்தது. அஸ்விதா இத்தனை நேரத்து கட்டுப்பாட்டையும் மீறி தலை குனிந்து விசும்பி அழ, அவனுக்கே ஒரு நொடி பரிதாபமாக போனது. இருவரையும் மாறி மாறி பார்த்த சஞ்சனா பதறிப்போய் சஜித்திடம் ஓடி வந்தாள். என்னாச்சு சஜி? அவளை என்ன பண்ண? அவ கையில ரத்தம் வருது, அடிச்சியா? என்னடா இது முட்டாள்தனம்? அவள் பதறிப்போய் அண்ணனை முறைக்க அவன் இன்னும் உக்கிரமானான். மண்ணாங்கட்டி, கேள்வியா கேட்டு நீயும் உயிரை எடுக்காத. முதல்ல வந்து வண்டியில ஏறு என்றான் கோபமாக. பாவம் சஜி, அவ அழுதுட்டு இருக்கா. எப்படி விட்டுட்டு போக? அவ கையில வேற ரத்தம் இப்படி கொட்டுது. சஞ்சனா பதற சஜியின் கோபம் இரட்டிப்பானது. ரொம்ப சீன் போடாத சஞ்சு. இப்ப வரப்போறியா இல்லையா? உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவ பேசுற வாய்க்கு இதெல்லாம் பத்தாது. அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய சஞ்சனா அவள் அருகில் வந்து மெல்ல சொன்னாள். சாரிடி அஸ்வி, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. என்னால இங்க இருக்க முடியாது. அதனால நான் உடனே போய் ஆகணும். நீ இப்படி இங்க உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காதடி. நீ முதல்ல கிளாஸுக்கு எழுந்து போ ப்ளீஸ். அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி அண்ணனின் வண்டியில் ஏறி மறைந்தாள். அவமானமும் வலியும் ஒரு சேர தாக்க அஸ்விதா வெகு நேரம் மட்டுக்கும் அங்கேயே உட்கார்ந்து கிடந்தாள். ஏற்கனவே கிளைத்து எழுந்திருந்த தந்தையின் நினைவு மனசுக்குள் இன்னும் கோலோச்சியது. அவர் இல்லாததால் தான் தன் நிலை இளைப்பாற மரம் இல்லாத பறவை போலானதோ என்று நினைத்த போது காயத்தோடு சேர்த்து மனதும் வலித்தது. இரவு வெகு நேரமாகியும் சஜித்திற்கு உறக்கம் பிடிபடவே இல்லை. மயக்க மருந்தின் வீரியம் குறைந்த பிறகுதான் அறுவை சிகிச்சையின் வலி தெரியுமாம். அதுபோல தான் செய்த கண்ணியமற்ற செயலின் அவமானமும் அசிங்கமும் கோபம் மட்டுப்பட்ட பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது. என்ன ஒரு அசிங்கமான காரியம்!
தகப்பன் இல்லாத பெண்ணை அப்படி என்ன உரிமையில் இவன் கை நீட்டி அடிக்கலாம்? முகில் என்ன நினைப்பான்? அவனுடைய நட்புள்ளத்தில் இவனை பற்றிய சிந்தனை என்னவாக இருக்கும்? இதுவே சஞ்சனாவை யாராவது ஒருவன் கை உயர்த்தி இருந்தால் தானோ மகேஷோ அமைதியாக இருந்திருப்பார்களா என்ன? பலகீனமான பெண்ணை அடித்துத்தான் தன்னை பலமான ஆண் என்று நிரூபிக்கும் நிலையை விட கேவலமான நிலை வேறெதுவும் இல்லை. நீண்ட யோசனைக்குப் பிறகு முகிலை அழைத்தான். சொல்லுடா மச்சா என்ற எதிர்முனையில் முகிலின் குரலில் உற்சாகம் இல்லை. என்ன சொல்வது என்று அறியாமல் சஜி அமைதியாக இருந்தான். முகிலுக்கு நண்பனுடைய நிலை புரிந்தது. சாரிடா மச்சா என்றான் அடிபட்ட குரலில். இப்போது முகிலின் புறம் இருந்தும் எந்த வார்த்தைகளும் வரவில்லை. அந்த மௌனம் சஜியை வெகுவாய் வருந்த வைத்தது. இல்லடா, நான் கோபத்துல செஞ்சிட்டேன். அந்த தப்பு இப்பதான் எனக்கே தெரியுது. ஐ எம் சாரி என்றான் நிஜமான வலியோடு. சரி விடு, கோபத்துல இதுதான் பேசணும்னு இல்லாம பேசிடுற. அந்த கோபம் மட்டும் இல்லாட்டி உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல, நிஜமான வருத்தத்துடன் சொன்னான் முகில். அஸ்விதா என்ன பண்றா? இப்பதான் அழுது ஓஞ்சு தூங்கி இருக்கா. உன் கூட இனி நான் பேசக்கூடாது, சஞ்சுவை லவ் பண்ணக்கூடாதுன்னு பல கண்டிஷன் போட்டுட்டு இப்பதான் மேடம் கண் அயர்ந்திருக்காங்க. குழந்தடா அவ. அப்பா இல்லாம வளர்ந்துட்டோம். அதனால அந்த வெற்றிடத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் நிறைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சண்டை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணும்போது வர்ற கோபம் அவ ஒரு சொட்டு அழுதா தாங்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்ட. நீ எதுவும் யோசிக்காதடா மச்சான். உனக்கு எதுவும் கோபம் இல்லையே முகில்? கோபமெல்லாம் இல்ல, ஆனா வருத்தம் இருக்கு. உன்கிட்ட இருக்கிற கோபத்தையும் அவசர புத்தியையும் நீ விடணும். அதனால நீ ரொம்ப ரொம்ப துன்பப்படுற, விட்டுருடா. சரிடா மாப்ள, அஸ்விதா கிட்ட நான் சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுடா என்றான் நிஜமான கரிசனத்தோடு. டே டே, அதை மட்டும் செஞ்சிடவே கூடாது. உனக்கு அவளை பத்தி தெரியாது. சின்ன குழந்தைங்க தவறி விழுந்தா நாம பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டா அதுங்க தன்னால எழுந்திருச்சு நடந்து போயிடும். அதுக்கு பதிலா நாம தூக்கி ஆறுதல் படுத்தினோம்னு வையி, அதுங்க பண்ற கோணங்கித்தனத்தை நம்மால தாங்கவே முடியாது. அதனால இந்த குழந்தையும் இப்படியே விட்டுட்டு நாம நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பெரிதாய் சிரித்தான். இருந்தாலும் எனக்காக தயவு செய்து சொல்லிடுடா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவன் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். ஒருவேளை அந்த வார்த்தைக்கு செவி மடுத்து அவனுடைய மன்னிப்பை அஸ்விதாவிடம் கொண்டு சேர்த்திருந்தால் பின்னால் நிகழ்ந்த எத்தனையோ சங்கடங்களை நிகழாமல் தடுத்திருக்கலாமோ? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.